அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் வித் தேங்காய் பால் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அரை முடி தேங்காவை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 5 ஏலக்காவையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடுறேங்க. ஃபில்டர் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். இந்த தேங்காவை நம்ம இன்னொரு தடவையும் கூட அரைச்சிக்கலாங்க. 2வது தேங்காய் பாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் மிக்சி ஜாரில் இன்னொரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சிட்டு இதை நான் இப்போ தேங்காய் பாலாக எடுத்துடுறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி நல்லா தேங்காய் பாலை எடுத்துடலாம். இந்த மாதிரி தேங்காவை நல்லா புளிஞ்சிருங்க. புளியும் போது அதில் இருக்க எல்லா பாலுமே நம்மளுக்கு கீழே அப்சர்வ் ஆகிடும். நம்மளுக்கு இப்போ அந்த ஏலக்காயெல்லாம் போட்டதுனால தேங்காய் பால் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு 3 கப் தண்ணி வெது வெதுப்பாக சுட வச்சுக்கிறேங்க. ரொம்பலாம் நான் கொதிக்க வைக்கல, ஜஸ்ட் வெது வெதுப்பாக தான் நான் சுட வச்சுருக்கிறேன். இப்போ நான் இடியாப்ப மாவு 3 கப் எடுத்துக்கிறேன். இந்த இடியாப்ப மாவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நார்மல் இடியாப்ப மாவுல நாம தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க வைக்காட்டி சரியா புளிய வராது. பட் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்க லேசா வெதுன்னு தண்ணி கொதிக்க வச்சாலே போதும், உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டா ஈஸியா இடியாப்ப மாவுல வச்சு புளியறதுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை ரெடி பண்றதுமே ரொம்ப ஈஸி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1 படியும் புழுங்கரிசி 1/4 படியும் நீங்க இந்த மாவு போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இடியாப்ப மாவு ரெடி ஆயிடும். இந்த இடியாப்ப மாவுக்கு நீங்க ஜஸ்ட் தண்ணியை வெது வெதுப்பா சுட வச்சு இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு உங்க கையிலேயே நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்ப இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நான் அடுப்பை ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சிடறேன். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி அது தண்ணி கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம இடியாப்பத்தை புளிய ஆரம்பிச்சிடலாம். நான் இட்லி தட்டில் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டிருக்கேங்க. இடியாப்ப உரல்ல மாவை வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல் நல்லா பொடிசா இருக்கணுங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க உங்களோட இடியாப்ப உரலை. இப்போ நான் மாவு உள்ள வச்சு புளிய ஆரம்பிச்சிடுறேன். நான் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கலங்க, ரொம்ப மெதுவாக தான் நான் புளியறேன். அவ்வளோ சாஃப்டா இந்த இடியாப்ப மாவு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியா வருதுங்க. இப்போ புளிஞ்சாச்சு, தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் இடியாப்பத்தை வைக்க ஆரம்பிச்சிடுறேங்க. இது வச்சு ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. 2 நிமிஷம் குக் ஆனாலே போதும். இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டா சூப்பரா வெந்துருங்க. இடியாப்பம் பாருங்க சூப்பரா வெந்துடுச்சு. எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இதை ரெடி பண்றதுமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் தண்ணி வெதுன்னு கொதிக்க வச்சு நம்ம புளிய ஆரம்பிச்சாலே இடியாப்ப மாவு பஞ்சு போல அவ்வளோ சூப்பரா வந்துடும். இது மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது கோழி குழம்புக்குமே சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமே ஒரு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதை நீங்க ஒரு 8 மாச குழந்தையில இருந்து தாராளமா எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது ரொம்ப 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 லைட் ஃபுட்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டான ஃபுட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடியாப்பம் வித் தேங்காய் பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.